சற்று முன் கிடைத்த தகவலின்படி ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது பைன் வேலி நகரத்தில் பொருளாதார இழப்பு பெரும் சுனாமியை போல் தாக்க உள்ளது. அவசரமாக நேற்று பைன் வேலி மேக்னட்டை கையகப்படுத்தும் முயற்சியை பற்றி விவாதிக்க ஸ்டீஃபன்சனால் ரகசிய கூட்டம் நடைபெற்றது. மேயர் கார்டன் இதை பற்றி கூறுகையில், இது நகரத்தில் வசிக்கும் 58% உழைக்கும் மக்களை பாதிக்கும் என்று கூறுகிறார். இந்த செய்தி பெரும் முதலாளிகளை தவிர உழைக்கும் மக்களுக்கு பேரதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. ஹலோ நக்ஸி, ஒரு ஒயிட் கார்பன் மிஸ் ஆயிருக்குன்னு நான் இப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தேன். என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் லண்டன்கார்க்கு போகட்டுமா, இல்ல பியர்ஸும் பார்பிக்யூவும் வாங்கிட்டு உன்னை பார்க்க வரட்டுமா? நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா? அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை. 10-4 லாரா, நாளைக்கு நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். பைன் வேலி மாநில வரைபடத்திலிருந்து மறைந்தும் போகலாம். இதற்கு சரியான காரணம் இன்னும் கிடைக்கவில்லை. ஸ்டீஃபன்சனும் இதை பற்றி எதுவும் கூறவில்லை. நீ என்ன படிச்சிட்டு இருக்க? என்னன்னா இந்த முறை நான் நடிக்க போறேன். நான் ரொம்ப சிக்கல்ல மாட்டிருக்கேன். ஏன், என்னாச்சு? சொன்னாலும் உனக்கு புரியாது. அதை நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? ஏன்னா நீ பிசினஸ பத்தி தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் நீ நினைக்கிறியா? இது அம்மாவுக்கு பிடிக்கும். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் யாருக்கும் எந்த விதமான டிரான்ஸ்ஃபரும் பண்ணல. நேத்து தான் பேங்குக்கு போய் என்னோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்தேன். நம்ம கொடுத்த செக் மட்டும் பவுன்ஸ் ஆச்சுன்னா எல்லாத்துலயும் பிரச்சனை ஆயிடும். பிசினஸ்க்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். சொல்றத டாட், என்ன பண்றீங்க? ஓகே, நான் பேங்குக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஃபில், நீங்க எதுக்கும் பதட்டப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஃபில், நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். எனக்கு இது பிடிக்கல. என்ன பிடிக்கல? உங்களை மாதிரி பெரிய பணக்காரனுக்கு மகனா இருக்கிறது. உன்னால எனக்கு இந்த ஒரு சின்ன உதவி கூட பண்ண முடியல. உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்கேன்னு? உண்மையை சொல்லணும்னா நான் இது எல்லாத்தையும் மொத்தமா வெறுக்கிறேன். ஆனா நீ என்னடானா நான் உன் விளையாட்டை பத்தி கவலைப்படணும்னு நினைக்கிறேன். நீ எதை பத்தியுமே சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஏன் இப்படி இருக்க? நீங்க கூட தான் என்ன புரிஞ்சுக்கல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? டிரைவரை இங்கேயே வண்டியை நிறுத்த சொல்லிட்டு உனக்கு கீழே இறங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீ திருந்தவே மாட்டேன்.
ஏ கௌரி, இந்த இடத்த நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கணும்னா டூரிஸ்ட் கைடு தான் கூட்டிட்டு வரணும் போல இருக்கு. நீ அதை பத்திலாம் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. சரி கௌரி, இந்த இடத்த நீ எப்படி ஞாபகம் வச்சுப்ப? இது ஒரு மேப். என்ன மேப்? இது சேட்டலைட், கம்ப்யூட்டரால வேலை செய்யும். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? சொன்னாலும் உனக்கு ஒன்றும் புரியாது. அதனால நீ எதுவும் கவலைப்படாத. நாம இன்னொரு குழியை தோண்டணும். நான் எதுக்கு இன்னொரு குழியை தோண்டணும்? நீ தான் தோண்டணும். இது உன்னோட டர்ன். நான் குழி தோண்ட போறதில்லை. ஓ, எனக்கு வேர்வை வந்தா பிடிக்காது. நான் இன்னொரு நல்ல இடத்த பார்க்க போறேன். அப்படின்னா நான் எதுக்கு கஷ்டப்பட்டு குழியை தோண்டிட்டு இருக்கணும்? உனக்கு வேணும்னா நீ தோண்டிதான் ஆகணும். அதுக்காக தானே நான் தோண்டினேன். சீக்கிரமா வா. ஆமா. கேக்குறேன். நவுந்து போடா. எங்க போற? இதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்பொழுது உன் இதயத்தை பிளக்கப் போகிறேன். நிம்மதியாக உறங்கு இளவரசே. ஓகே மைக், நல்லாதான் இருந்தது. ஆனா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா இப்பொழுது உன் இதயத்தை பிளக்கப் போகிறேன். நிம்மதியாக உறங்கு இளவரசே. என்ன கைஸ், இது ஷேக்ஸ்பியர். அவர் இப்படி எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. திரும்பவும் பண்ணுங்க. ஆனா மேம், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மண்டே தானே பண்ண போறதா இருக்கும். ஆமா மைக்கேல், நீங்க உண்மையான கத்தி வச்சுதான் சண்டை போட போறீங்க. ஆரம்பிக்கலாம். உன்னை நான் விடவே மாட்டேன். ஸ்டாப் பண்ணாதீங்க. நீ இதுல விருப்பப்பட்டதை நடிக்கிறேன்னு நான் நினைச்சேன். எனக்கு இதுல விருப்பம் இருக்கு. ஆனா இது என்னோட தப்பு இல்ல, எங்க அப்பா தான் காரணம். இந்த நாடகத்தோட பேரு ஹெல்மெட். நீ தான் அந்த ஹெல்மெட். அதனால எல்லாமே உன் கையில தான் இருக்கு. புரிஞ்சுதா? எஸ் மேம். சரி, உன்னோட புக் எங்க? போய் நின்று. ஓகே கைஸ், நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்பொழுது நான் உன் இதயத்தை யாராச்சும் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? வந்துட்டேன் அருண், கத்துறது நிறுத்து. இது லாக்கெல்லாம் ஆகல. ரொம்ப நன்றி. நோ ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரக்ஸ் இதுதான் இப்போ பைன் வேலியில அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது நீங்க உங்க பெத்தவங்களுக்கு செய்யற துரோகம். இதனால உங்க குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு தான் பசங்க ரொம்ப அடிமையா இருக்காங்க. டிவில காமெடி ஷோ பாக்குறாங்க. நீங்க சொல்லுங்க. ஃபேஸ்புக் விளையாடாதீங்க பசங்களா. நிச்சயமா. ஏய், நீங்க ஆரம்பிங்க சார். 10 மில்லியன் பேர் இதை முயற்சி செஞ்சிருக்காங்க. இதை அதிகமா பயன்படுத்தினவங்களோட வயசு 20. வேற யாராவது? நான் சொல்லவா? ஆல்கஹால், பெண்கள். ஸ்டீவன், வெளிய போ. வெளிய போன்னு சொல்றேன். ட்ரக்ஸ்ல இப்போ ஒரு புது ரகம் வந்திருக்கு. அது மெத்தஎன்ஃபெரமைன். இப்ப இந்த பைன் வேலி ஸ்கூலுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது எனக்கு தெரியும். அது எல்லாமே நல்லதுக்கு தான்.
ஆனா நீங்க எல்லாமே யூஸ் பண்ணாத வரைக்கும். நீங்க நினைக்கலாம் ஃப்ரைடே நைட்ஸ், சாட்டர்டே நைட்ஸ் வெளியே நீங்க ஒரு பார்ட்டிக்கு போகும்போது எங்களுக்கு அதை பத்தி தெரியும். நீங்க அங்க என்ன பண்றீங்க, அங்க என்னெல்லாம் நடக்குது. ஷெரீஃப், நான் உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். நீ இங்க என்ன பண்ற? உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். நீ பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டாங்க. எவ்வளவு போச்சுன்னு ஏதாவது தெரியுமா? ஒரு 4 இல்ல 5 மில்லியனா இருக்கலாம். அட கடவுளே, யாராவது பார்த்தாங்களா? ரூசி சந்தேகப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க லஞ்சுக்கு வெளியே போகும்போது ஒரு வெள்ளை கலர் காரை பார்த்தாங்களா, ஒரு வேளை அதுவா இருக்குமோன்னு சந்தேகம். மற்றவங்களுக்குலாம் சொல்லியாச்சா? ஆமா, அவங்க வந்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ அங்க இருக்கிறத பாத்துக்கோ. சரி, நான் இப்பவே அங்க போறேன். OneTamilMV.nl. அட கடவுளே. நான் சொல்றது நீ நம்ப மாட்ட. என்ன உன் டைலாக் நீ படிச்சிட்டியா? யாரோ பேங்க் கொள்ளடிச்சிட்டாங்க. நீ நீ விளையாடுற. ஹாய். ஹாய். நான் முதல்ல என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஒரு காரை வாங்க போறேன், கருப்பு கலர்ல. ஹேய், உன்கிட்ட இருக்க பணத்துக்கு நீ 10 காரை வாங்கியிருக்கலாம். எனக்கும் ஆசைதான். ஆனா எங்க அப்பா அந்த பணத்தை அந்த உருப்படாத ட்ரஸ்ட்ல போட்டாரு. அது எனக்கு பிடிக்கல. ஹேய், இரு, ஃபெராரியா, பென்ஸா இல்ல ரோல்ஸ் ராய்ஸா? மூணையும் வாங்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பர்டா. நமக்கு அது கிடைச்சா நம்ம அதை திருப்பி கொடுத்துடணும். எதுக்கு? ஏன்னா அது மக்களோட பணம். அது அவங்களோடது இல்ல, எங்க அப்பாது. அவர் தான் போட்டாரு. அதுல உங்க அப்பாவோட பணம் மட்டும் இல்ல, மத்தவங்களோட பணமும் சேர்ந்துதான் இருக்கு. என்னவா வேணா இருக்கட்டும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பேங்க்ல இன்சூரன்ஸ் கவர் பண்ணிருப்பாங்கல்ல? ஆமா, அது வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பா நடத்துற ஃபேக்டரியில எல்லாருக்கும் சம்பளம் தரணும். உனக்கு தெரியுமா ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது அதை எப்படி பண்ணணும்னு? உனக்கு தெரியுமா எங்க அப்பா இந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்றதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன். அது உன்னோட தப்பு இல்ல. இங்கதான் அந்த வண்டியை பார்க் பண்ணியிருந்தாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். நீ என்னோட நேரத்தை வீணடிக்கிற. நான் கிளம்புறேன். இத பாரு, ஒரு நிமிஷம் நில்லு. இதை யார்கிட்டயாவது சொல்றதுதான் நல்லது. யாரு? ட்ரம்ப்ளர் கிட்டயா? இல்ல, ஷெரீஃப் இல்ல, காரல். அவரா? என்னால இன்னும் லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கவரை நம்ப முடியாது. சரி, அப்ப மிஸ் பெக்கர் கிட்ட சொல்லலாம். நீ என்ன சொல்ற? அவங்களும் அவர் கூட சேர்ந்து லாலிபாப்பை தான் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை கொன்னுடுவேன். நான் சொல்றது உண்மை. உன் வாயை உடைச்சிருவேன். அப்ப நீ என்னையும் நம்பாத. ஏன்னா நானும் உன் கேர்ள் ஃப்ரெண்டும் உன்னை காரல் மாதிரின்னு தான் சொல்லுவோம். அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, வேட்டையாடுற இடம் மாதிரி இருக்கு. ஹே மைக்கி, இங்க யாரையும் எரிச்ச மாதிரியே இருக்கு. அது கொண்டு வராத. அது துப்பாக்கி சத்தமா? எனக்கு தெரியல. யாரோ வராங்க, ஒளிஞ்சுக்கோ. நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க?
என்னை நம்பு, யாரும் இதை பார்க்கல. இவ செஞ்சு சொல்ற, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு தெரியாது, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்ல, என்னை விட்டுடு, எனக்கு தெரியாது, என்னை விட்டுரு. அவ்வளோதாங்க ப்ரோ. இந்த வாரத்துக்குள்ள இதை முடிக்கிறதா நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. என்ன சாக்? இதை முடிக்கிறதுக்கு இதுக்கு மேல என்னால உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது. அது அந்த அளவுக்கு அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பொறுத்து தானே என்னால் முடிக்க முடியும். நான் ஒழுங்காக முடிக்கலனா இந்த மாதிரி அது அதிகரிச்சுக்கிட்டே போகும். நான் சொன்னது புரிஞ்சதா மிஸ்டர் பார்க்கர்? மிஸ் பேக்கா, ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேங்க் திருடினவங்க. நீ எதை பத்தி அந்த பேசுற? பேங்க் திருடினவங்க. நம்ம நீ எதை யாரையாவது பத்தி சொல்ற? கூப்பிடணும். இதுதான் உள்ள வந்து போறதுக்கான மெயின் கீ. மற்ற கதவுகள்லாம் லாக் பண்ணி தான் இருக்கும். மறுபடியும் இதை தொலைச்சிடாதீங்க, புரிஞ்சுதா? எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் பார்க்கர், திரும்பவும் இவன் என்ன பண்ணான்? இவன் சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவனை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்ன தெரிஞ்சுக்கிட்டு வரேன். நாங்க திரும்பவும் போனப்போ இது அந்த வேன் இருந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சது. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நாங்க ஏதாவது உதவி பண்ணலாம்னு நினைச்சோம். இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான்.
இந்த இடத்துல தான் அவரை சுட்டாங்க. என்ன? அவர் இந்த இடத்துல தான் இருந்தாரு. ஒருவேளை அவர் இங்க இறந்திருக்க மாட்டார். நான் அவர் சாகிறத பார்த்தேன். நான் சொல்றது நம்புங்க. இது நடக்கும்போது நீ எங்க இருந்த? நான் இது கடியில தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். இது அந்த பக்கம் திரும்பி இருந்தது. நான் வெளிப்படையாவே கேட்கிறேன். நீ இங்க தான் ஒளிஞ்சிருந்த. இங்க இருந்து அவங்க சுடுறத பார்த்த, ஆனா அவங்க முகத்தை பார்க்கல. அதுக்கப்புறம் நான் ஓடிட்டேன். எந்த பக்கம்? சுட்டவன் எப்படி போனான்? மைக்கை துரத்திட்டு போனேன். மைக்! நில்லு நில்லு, ஓடாத, நில்லு. மைக்! 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 நில்லு. இந்த இடத்துல எதுவுமே இல்ல. வா, நம்ம கிளம்பலாம். கண்டிப்பா மைக் வேற இடத்துல இருப்பான். அவன் கண்டிப்பா நல்லா இருப்பான். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? எதுவுமே இல்ல. எதுவும் இல்லையா? ஏய், என்னதான் உனக்கு ஆச்சு? நீ என்ன பார்த்த? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. திரும்பவும் போலாங்க. இங்க என்ன நடக்குதுப்பா? எனக்கு தெரியல. இதுவும் உன்னோட விளையாட்டுல ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லது. அப்படின்னா நீங்க என்ன நம்பல. இதெல்லாம் இப்படிதான் ஆகும்னு எனக்கு முன்னமே தெரியும். ஹேய், வா, இங்கிருந்து போலாம். வாங்க போலாம். நீங்க என் கூட இந்த கார்லயே வாங்க. உள்ள போ. நான் இவனை சீக்கிரமாவே ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். நாம திரும்பவும் இங்க தேடுற வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன? டாட், என்ன விஷயம்னு சொல்லு. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சரியா? எங்க பேர், நான் ஒரு முக்கியமான ராபரி கேஸோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருக்கேன். அதனால நீ உங்க அப்புறமா. பணம் என்கிட்ட இருக்கு டாட். உன்கிட்ட இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீ எங்க இருக்க? நான் ஸ்கூல்ல இருக்கேன். சரி, நீ அங்கேயே இரு. ஏய், ஒரு நிமிஷம். என் பையன் அவன் ஸ்கூல்ல பணம் வச்சிருக்கிறதா சொல்றான். யாரையாவது அனுப்பி உடனே பார்க்க சொல்லுங்க. போங்க. ப்ளீஸ் கொடுங்க. ஆனா பணம் கிடைச்சத நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு பயமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இதை நீங்களே பார்த்துக்கங்க. கண்டிப்பா நான் இதை லாக் பண்ணியே ஆகணும். இப்போ அது எங்க இருக்கு? வாங்க, நான் காட்டுறேன். நான் அது இங்கே தான் வச்சேன். நீயா அருண்? ஏய், நான் தான். மன்னிச்சிருங்க மிஸ் டேக்கர். இங்க ஒரு பிரவுன் கலர் பேக் பாத்தீங்களா? அது உன்னோட பேக்கா? உள்ளதா இருக்கு. சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வெளில கிளம்பிருங்க, இங்க ஆபத்து இருக்கு. சார், நீங்க உடனே இங்க வந்தாகணும். எங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு 011ல இருந்து. அங்க ஷெரீஃப் இல்லையா? ஷெரீஃப் இப்ப 10-7ல இருக்காரு.
எப்போ பாரு காஃபி குடிக்கிறதே வேலையா வச்சிருக்கான். சரி நான் வரேன். பிளாஸ்டிக் அடியில தான் இருக்கு. எவ்வளவு பணம் இருக்கு? இப்போவாது நம்புறீங்களா? வா போலாம். ஹலோ, நான் தான். எங்க கிட்ட தான் பணம் இருக்கு. ஆரோன் தான் அதை கண்டுபிடிச்சான். நீங்க எங்க தான் இருக்கீங்களா? நீங்களா? நான் கோரல் நினைச்சேன். நீ ஒரு பொடி பையன். என்னாச்சு? நீங்க என்ன பண்றீங்க ஷெரீப்? ஓடுங்க மிஸ் பேக்கர். சீக்கிரம் ஓடு. விட மாட்டேன். நான் கூப்பிடுறேன், இங்கே இருங்க. வேண்டாம், நில்லு. நான் சொல்றது கேளு. நில்லுன்னு சொல்றேன்ல. ஜாக், ஜாக், நீ எங்க இருக்க?
ஷெரீஃப், பேங்க் கொள்ளை அடிச்சவங்க இங்கேயே இருக்காங்க. நான் தான். உனக்கு ஒன்றும் ஆகலை. நான் அவன்னு நினைச்சேன். உள்ள போங்க. நான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு நல்லதில்ல. நான் வந்து உங்களை திரும்ப கூட்டிட்டு போறேன். நீ ஒளிஞ்சுக்க போ. ட்ரம்ப்ளி, நான் அதை கொடுக்க போறதில்ல. என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த ஸ்கூல்ல தான் இருக்கேன். இங்க யாருமே இல்ல. கால் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்களா? போனை ரிசீவ் பண்ணுங்க. நான் இதை பாத்துக்கிறேன். நீங்க அந்த இடத்துல இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கால் எடுங்க. அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் அவன் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். ஓகே? ஏய், நாதா. என்கிட்ட பணம் இருக்கு. அவன் தான் அதை கண்டுபிடிச்சான். நீ இங்கே இருக்க. சீட் பெல்ட்டை போடு. அந்த ஷாம்லி அவனும் திருடன்கள்ல இருக்கிறதுலே இதுதான் பெரிய காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மை. நீ குழம்பி போயிருக்கன்னு நினைக்கிறேன். ஷெரீப் இங்க இருக்கிற திருடனை தான் துரத்தி பிடிச்சுக்கிட்டேன். இல்ல, ட்ரம்லி தான் திருட. அவனுக்கு இந்த பணம் தேவைப்படுது. வாங்க ஷெரீப், நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் உங்க ஆபீஸ்ல தானே உட்கார சொன்னேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க, உள்ள போங்க. உதவிக்கு கூப்பிடுங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. உங்களோட உதவி தேவை. அவங்க 2 பேரையும் பிடிச்சு வச்சிருக்கான். யாரு? ஜெர்மலி. அவர் தான் உள்ள இருக்காரு. என்னாச்சு? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா நான் நடந்ததை பார்த்தேன். மிஸ் பேக்கர் அவனை துரத்துறத பார்த்தேன். அவன் அவளை அடிச்சானா? எனக்கு அது தெரியல. அவன் அவளை அடிச்சானா? ஆனா அவ தான் அவனை முதல்ல அடிச்சான். அதுக்கப்புறம் நான் எதையுமே பார்க்கல. சாவியை கொடுங்க. என்ன? உங்க சாவியை கொடுங்க. நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்றல. ஆனா ட்ரம்ப்ளி என்ன ஆனா? அவ இறந்திருக்கலாம், இல்லைன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கலாம். நான் பேச முடியாது. ஷெரீப், எனக்கு அடிபட்டு, எனக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு, என்ன அந்த ரோடு கிட்ட தாக்கிட்டாங்க. சார், நீங்க எங்க இருக்கீங்க? சார், சார்.
அழுகையை நிறுத்து, இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். ஏய். அமேண்டா, வேண்டாம் வேண்டாம், ஷூட் பண்ணாதீங்க, வேண்டாம். நீங்களா? உங்க 2 பேரையும் நான் கார்ல தானே இருக்க சொன்னேன். இங்க எதுக்கு வந்தீங்க? அவங்களை கண்டுபிடிக்க உதவி பண்றோம். உள்ள போங்க. உள்ள போ. எனக்கு கன் கொடுப்பீங்களா? என்னால அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். கார்லோஸ், அதை பார்த்து பாரு. நம்ம போலாம், வா. அது அமெண்டாவோட ரூம் ஆச்சே. இங்கே இருங்க. நீ இங்கேயே இரு. மைக், ட்ராம்ப்லே, கார்ட், நீதானா அது? அவளை எதுவும் பண்ணிடாத. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு இப்ப ரொம்ப அதிகமா கோவம் வருது. கேர்ள், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், பொண்ணுங்க கிட்ட இருந்து நிறைய ப்ராப்ளம். இது எதுக்குமே அவ காரணம் இல்ல. நீ அவளை விட்டு, இத நாம பேசி தீர்த்துக்கலாம். உன் துப்பாக்கி அந்த ரூமுக்குள்ள போடு. உனக்கே தெரியும் நான் அதை பண்ண மாட்டேன். உன் கண்ணை உள்ள போடு கால். நம்ம 2 பேரும் பேசலாம், கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கலாம். சரி சரி, நீ சொன்ன மாதிரியே நாம பேசலாம். நான் இதை உள்ள போடுறேன். வேண்டாம். மிஸ் பேக்கர், மிஸ் பேக்கர், என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுவும் ஆகலையே? கட்ட அவர் முதல்ல உனக்கு ஒன்னும் ஆகல? இல்ல, நான் நல்லா இருக்கேன், ஒண்ணும் இல்ல. இங்க என்ன நடந்துச்சு? கால் இங்க வந்தாரு, கூடவே பார்க்கரும் வந்தாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி சொட்டுக்கிட்டாங்க. இல்ல, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. இங்க இருந்து போகணும், புரியுதா? நம்ம இங்க இருந்து போகணும், சரியா? போகணும். இல்ல, போலாம் போலாம் போலாம், வாங்க.
கம் ஆன். வாங்க போலாம். ஒரு நிமிஷம், நாம இந்த பக்கம் போலாம். நான் ஒளிஞ்சுக்க ஒரு நல்ல இடம் பார்த்துருக்கேன். வாங்க போலாம். இதுதான் ஒளிஞ்சுக்கிற இடமா அருண்? அவன் இங்க வந்தானா நம்ம மாட்டிப்போம். இது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க. என்னால உங்களுக்கு நிறைய கஷ்டமாயிடுச்சு. இது உன்னோட தப்பு இல்ல. இது என்னோட தப்பு தான். நான் இந்த பணத்தை எடுக்கலன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீ நல்லதுதான் பண்ணிருக்க, சரியா? உங்க அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கா? அருண், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க இருக்கிறவங்களோட லிஸ்ட் எனக்கு வேணும். உங்களுக்கு தெரியுமா இங்க என்ன நடக்குதுன்னு? இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஸ்டீவ்ஸ்க்கு என்ன வேணும்னு கேளுங்க. என்ன நடக்குதுன்னு ஏதாவது தெரிஞ்சதா? ஷெரீஃப் இங்க இருக்கிற மாதிரி தெரியல சார். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? உங்களால ஏன் இதை புரிஞ்சுக்க முடியல? போதுமான அளவுக்கு ஆட்கள் இல்ல சார். மொத்த ஊரே இங்க தான் இருக்குது. இங்க கொஞ்சம் லைட்டா போட முடியுமா? இங்க ஒண்ணுமே சரியா சரி, தெரியல. போலாம், வண்டி எடு. அவர் என்னோட நாடகத்தை பார்க்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இந்த பணம் மட்டும்தான் முக்கியமா தெரியுது. அப்ப இது உன்கிட்ட தான் இருக்கணும். எது? அந்த பணம் தான். உங்க அப்பா கிட்ட இந்த பணம் போனாலும் அது மத்தவங்க கைக்கு தான் போகும். அவன் இங்க வந்துட்டான். பணத்தை கொடுத்துருங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அசையாத. இதை நம்ம சுலபமா தீக்கலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம. முக்கியமா எனக்கு. உன் கண்ணை கொடு. நான் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். தப்பிச்சிட்டான். இப்ப நம்ம பீரியட் தான் நல்லது. அவனை என்ன ஃபாலோ பண்ண வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அவன் ரொம்ப மோசமானவன். அந்த கார்ல இருக்கிற ரேடியோ மூலியமா நான் யாரையாச்சும் உதவி கூப்பிடுறேன். சரி. வெளியே வாங்க செல்லம். இந்த எலி பூனை விளையாட்டை முடிச்சுக்கிற நேரம் வந்துருச்சு. ஓடுற நில்லு. பணத்தை திரும்ப கொடுக்கலனா உன்னை நிறுத்துங்க, நிறுத்துங்க ப்ளீஸ். எங்க என்னோட பணம்? நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அவங்கள விட்டுருங்க.
அது எங்க இருக்கு? அது பேஸ்மெண்ட்ல இருக்கு. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஆனா அவங்கள விட்டுருங்க. அப்படியே முன்னாடி நடங்க. ஓ இந்த தடவையை என்னை ஏமாத்தணும்னு நினைச்சின்னா நான் கண்டிப்பா சொல்றேன், அவளை நான் கண்டிப்பா கொன்னுடுவேன். உனக்கு புரியுதா? பணம் எங்க இருக்கு? இந்த பக்கம். ஓ இந்த பக்கமா? ஆமா. பணத்தை எங்கதான் வச்சிருக்க? நான் பணம் இருக்கிற இடத்த சொன்னே. நீங்க மிஸ் பேக்கர் எதுவும் பண்ணக்கூடாது. நீ என்னை ஏமாத்திட்டு அவளை காப்பாத்திடலாம்னு நினைக்காத. அவளை நான் கண்டிப்பா கொன்னுடுவேன். இங்கே இரு. वहीं रुको। Hey! 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 யாருங்க? இதுக்கப்புறம் உன்னை பார்த்து நான் பயப்பட போறதில்ல. இந்த இடத்துக்கு போலீஸ் வந்த உடனே இங்க நான் தான் எல்லாம். என்னைய எதிர்த்து பேசுறியா நீ? நான் சொல்றதான் எல்லாரும் நம்புவாங்க. நீ இப்போவே ஜெயில இருக்க மாதிரி தானே இருக்க. ஏய், ஏய். ஜாக்! ஏய். मिस बेकर, मिस बेकर, मिस बेकर, मिस बेकर। இப்ப நீ கீழே இறங்க போறியா இல்லையா? मिस बेकर, ஏரோன், ஏரோன், நீ இந்த பக்கம் வா.
நான் அவனை தசை திருப்புறேன். நீங்க லைப்ரரிக்குள்ள போய் வெளியே போயிடுங்க. அங்க வழி இல்லைனா? கோரல் வந்தார் இல்லையா, அந்த வழி திறந்தா இருக்கணும். நீங்க போங்க. நீ மேலதான் இருக்கன்னு தெரியும். அந்த கிழவன் உன்னை காப்பாத்துவான்னு நினைக்காத. உனக்கு ரொம்ப புத்திசாலி நினைப்பா. செல்லம், விளையாடினது போதும், இதோட நிறுத்திக்கோ. எனக்கு என் பணம் வேணும், என் 2 பேக்கும் வேணும். 2 பேகா? ஏய், கால், நீ இறந்துட்டேன்னு நான் நினைச்சேன். உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? எனக்கு ரொம்ப நல்ல நேரம் நினைக்கிறேன். அவன் சுட்டதுல எனக்கு எதுவும் ஆகல. அவன் உன்னோட இதயத்துல சுட்டான்ல? அங்க அதுவா இருக்கா? ஸ்வீட் ஹார்ட், நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க. இங்க பாரு, எனக்கு எதுவும் ஆகாது. யாராலையும் என்கிட்ட இருந்து ஒண்ணு பிரிக்க முடியாது. புரிஞ்சுதா? இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. உன்னோட கண் ஓ, இங்கதான் இருக்கா? எம்டியா இருக்கு. என்னோட ஜாக்கெட் எடு. இப்ப என்ன பண்றது? OneTamilMV.nl போ, வெளியே போ. என்ன? நீ இங்க இருந்து வெளியே போயிடு. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் ஆகாது. நான் செத்துட்டேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை கொன்னுடுவான். நான் அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். நிச்சயமா சொல்றேன். எல்லாம் சரியாயிடும். நீ பத்திரமா இரு. நீ ஜாக்கிரதையா போ. ஓ, நான் வந்துருவேன்.
எங்கேயும் தப்பிக்க முடியாது ஸ்டீஃபன்ஸ். ஒழுங்கா வந்துரு. அந்த கிழவன மாதிரி உன்னையும் கொன்னுடுவேன். நீ இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். யாருன்னு பாப்போம். ஆபீசர் ஸ்மித் தான் இதை பண்ண சொன்னாரு. பொடி பையன், என்கிட்டயே விளையாடுறியா? இது நல்லா இருக்கா? சரி பொடி பையா, நீதான் ஜெயிச்சிட்ட. உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கல்ல? சரி வா, வெளியே போலாம். மிஸ் பேக்கர் வெளியே போயிட்டாங்களா? ஆமா, நமக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நீ ஒரு ஹீரோ தம்பி. இது எல்லாத்துக்கும் அந்த பணம் தான் காரணம். சில பேருக்கு அதுதான் முக்கியமானதா இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் இங்க இருக்கேன். ஆரன் ஸ்கூலுக்குள்ள மாட்டிக்கிட்டான். எங்களை காப்பாத்துங்க. எங்க? என்ன காப்பாத்துங்க. என்னால கீழே வர முடியல. என்ன நீ போய் காப்பாத்துங்க. மேக்ஸனை கூட்டு வா, நான் மேல போறேன். என்ன காப்பாத்துங்க. என்னால கீழே வர முடியல. புத்திசாலித்தனமா தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். அவர் இதை எதுக்கு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பைன் வேல்யூ கிறிஸ்மஸ்க்குள்ள அழிஞ்சிடுங்கிறதுக்காக. அதனால எல்லாரையும் கொண்டுட்டு அதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துக்கலாம்னு நினைச்சீங்களா? இல்ல, நாங்க கொல்லணும்னு நினைக்கல.
கீழே போடு. நான் அத கீழே போடுன்னு சொன்னேன். உன் வயசுக்கு அது பெரிய துப்பாக்கி. நீ என்ன பண்றன்னு தெரியுதா? எதுக்கு கார்ல்? ஏன்னா உங்க அப்பாவோட முட்டாள்தனத்தால அந்த மில்ல மூடுறேன்னு சொன்னதால எங்களுக்கு அதை தவிர வேற வழி தெரியல. கால் டாட், நீ இந்த ஊரையே நாசமாக்கிட்ட. அது உனக்கு தெரியுமா? கால் நான் காப்பாத்திருக்கேன். என்ன? கால் இங்க பாரு. ஒரு பங்கு பணத்தை தான் நான் லோன் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். மத்த பங்கெல்லாம் ஒர்க்கர்ஸுக்கே போய் சேரும். பொய் சொல்லாத. துப்பாக்கியை கீழே போடு கார்ல். கால் கால் ப்ளீஸ். இது ஏற்கனவே முடிஞ்சு போனது. மில் என் கையை விட்டே போயிடுச்சு. இப்போ நான் பேப்பர்ஸ்ல மட்டும் தான் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. தயவு செய்து துப்பாக்கியை கீழே போடு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ கேஷ் பாக்ஸ் வேணா எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இங்க நடந்ததை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போ ப்ளீஸ். கால் உன்னால எப்போன்னே சொல்ல முடியாது. அந்த துப்பாக்கியில குண்டு இல்ல. பார்க்க தானே போற. கால் கால் ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு. ஏரான், உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, நான் நல்லா இருக்கேன். எஃபெக்ட்ஸ் ப்ரோ பேபிலா. தேங்க்ஸ் காட், உனக்கு ஒன்றும் ஆகலையே. காரல் எங்க? இன்னும் அவர் உள்ளதா இருக்காரா? இல்ல இல்ல. கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஆகணும் சார். அப்பதான் இங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் சார். நாங்களே இப்பதான் இந்த விஷயத்துல வெளியே வந்திருக்கோம். எனக்கு என்னோட பர்ஸ் வேணும். என்னோட பர்ஸ் வேணும் எனக்கு. என்ன கொஞ்ச நேரம் விடுறீங்களா? அமைதியா இருங்க. என்னாச்சு? வா, ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. சார், பாதி பணம் தான் கிடைச்சது. ஓ மை காட். அப்போ மீதி பணம் எங்க? தெரியல சார். நான் உங்க பர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்யூ அருண். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. மேடம் ப்ளீஸ் உட்காருங்க. நாளைக்கு உங்க அப்பா வராரா? எனக்கு தெரியல. ஓ அப்படியா? மறுபடியும் காலை உடைச்சுக்க மாட்டல்ல? இல்ல, ஆனா அதை ஞாபகப்படுத்தாத. நீ ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா? ஆமா, கண்டிப்பா.
ஒலிப்பது என்னோட இறுதி குரல். கூறு அவர்களிடம், இது நடக்கும்போது பெரியதோ சிறியதோ நிலையானது இல்லை, அமைதி மட்டுமே நிலையானது. இப்பொழுது ஒரு உன்னத இதயம் உறங்கியது. அமைதியாக உறங்குவீர் இளவரசே. Inside my